பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஜெனி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அமிர்தா வந்து ஜெனி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது ஜெனி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல. முன்ன மாதிரியெல்லாம் செலின் மாமா கிடையாது. எப்போ பாரு உங்களை பற்றி குழந்தை பற்றி மட்டும்தான் நினைச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அதை பற்றி பேச வேண்டாம். கொஞ்ச நேரம் நான் ரிலீஃபாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். அதை பற்றி பேச வேண்டான்றாங்க. இல்லை, நான் ஒரு தங்கச்சியாக உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் சொன்னேன். நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. தப்பு பண்ணாத மனுஷனுங்களே யாரும் கிடையாது. தப்பு பண்ணாத மனுஷங்களை மன்னிக்கிறதுக்காக வச்சு கொஞ்சம் கற்றுக்கணும். அட்லீஸ்ட் அவங்க இப்போ வந்து தெரிஞ்சிருக்காங்களேன்னு சொல்லும்போது உடனே நம்ம ஜெனி வந்து என்னால் மறக்க முடியல. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சிருந்தேன். அவர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒருவேளை என் மனசு மாறுன்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய மனசு மாறாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜெனி. இதை நம்ம பாக்கியை கேட்டுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் பாக்கியை இப்போ வந்து நம்ம ஜெனியை சமாதானப்படுத்தி செடியையும் நம்ம ஜெனியையும் சேர்த்து வைப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.